بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده لا شريك له والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، أن عائشة رضي الله تعالى عنها أن رجلا أتى النبي صلى الله عليه وسلم فقال: يا رسول الله، إن أمي افتلتت نفسها ولم توصي وأظنها لو تكلمت تصدقت أفلها أجر إن تصدقت عنها؟ قال: نعم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, மரணித்த ஒருத்தருக்காக தர்மங்கள் செய்தால் அதனுடைய பலாபலன் அந்த மையத்துக்கு போய் சேருமா என்பது சம்பந்தமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் நபிகளாரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்ன உம்மி உஃப்துலிதத் நஃப்ஸஹா, நிச்சயமாக என் தாயார் இறுதி நேரத்தில் விருப்பம் வசியத் தெரிவிக்காமல் திடீரென இறந்து விட்டார். தொடர்ந்து சொன்னார்கள், வலம் தூசி வஅலுன்ஹா லவ் தகல்லமத் தஸத்தகத், அவர் இறந்து விட்டார், அவர் மட்டும் இறுதி நேரத்தில் பேசியிருந்தால் தர்மம் செய்யுமாறு அறிவுறுத்தியிருப்பார் என்று நான் எண்ணுகிறேன் என்று சொன்னார்கள். இந்நிலையில் அவருக்காக நான் தர்மம் செய்தால் அவருக்கு நன்மை கிட்டுமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தர்மத்தை போன்ற இறந்தவர் விட்டு சென்ற கடனை அடைத்தல், அவருக்காக ஹஜ்ஜு செய்தல், துவா செய்தல் ஆகியவற்றாலும் இறந்தவர் பயனடைவார் என மற்ற அறிவிப்பிலிருந்து அறிய முடிகிறது. தொழுகை, நோன்பு போன்ற வழிபாடுகள் தொடர்பாக கருத்து வேறுபாடு கூறப்படுகிறது. ஆகவே மரணித்தொருத்தருக்காக வேண்டி தொழுவது அனுமதிக்கப்படவில்லை. மரணித்தவருக்காக வேண்டி அவர் விட்ட நோன்புகளை நோற்பது சம்பந்தமாக உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு இருக்கின்றன. வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.